உத்தரப்பிரதேசத்துல வீடு வீடாக சென்று இந்துக்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய இந்து ரக்ஷா தள அமைப்பு. எழுபத்தைந்து வயதில் மோடி ரிட்டையர் ஆக வேண்டும் என்ற விதி இருக்கிறதே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அமித்ஷாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதற்கு அமித்ஷா கொடுத்த ரியாக்ஷன் என்ன? இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைதி காப்பது சரியானது அல்ல. இது திட்டமிட்டே நடக்குதுன்னு உலகளாவில் இருக்கக்கூடிய ஐநா போன்ற மிக முக்கியமான அமைப்புகள் இந்தியா குறித்து கவலை தெரிவித்தது மட்டும் இல்லாம ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறாங்க. RSS இந்து ராஷ்டிரத்தை நிறுவியே ஆகணும்னு களத்துல தீவிரமாக வேலை செய்கிறது. மோடி, அமித்ஷா, RSSக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, இது போன்று பல்வேறு நிகழ்வுகள். US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2025 பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல, முக்கியமாக அதுவும் குறிப்பா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மால்ல கிறிஸ்துமஸ் நிகழ்வை குறிக்கிற வகையில் அந்த மால்ல கிறிஸ்துமஸ் அலங்கரிக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை அடிச்சு நொறுக்குறாங்க, சில இடத்துல தீ வைத்து கொளுத்துறாங்க, சில இடங்கள்ல தேவாலயங்கள்ல உள்ள புகுந்து ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறவங்க மத்தியில அவங்கள இடையூறு செய்யற மாதிரியும் அவர்களை மிரட்டும் தொனிலையும் பேசினாங்க. அது இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கண்டனத்துக்கு உள்ளாச்சு. இந்தியா முழுக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை, மோடியை, இந்த இந்து அமைப்புகளை கண்டனம் தெரிவிச்சாங்க. தொடர்ந்து கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக RSS அமைப்பினுடைய தலைவர் பல இடங்கள்ல பேசிக்கிட்டு வராரு. அதுல ஓப்பனாவே ஒரு சில இடங்கள்ல பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பொருட்டே கிடையாது, அதுல என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்து நாடு தான் அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தாரு. மோடி இது வரைக்கும் எந்த வாயுவும் திறக்கவே இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எதற்காக இப்போ RSS இப்படிப்பட்ட ஒரு விகரசான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. வெஸ்ட் பெங்கால்ல அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறப்ப பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. 75 வயது நிறைவு செய்ய போகிறார் மோடி அவர்கள். ஏற்கனவே இந்த 75 வயது காரணம் காட்டி நீங்க பாஜக கட்சிக்குள்ள பலருக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்க, இது மோடிக்கு பொருந்துமா அப்படிங்கிற தொனியில கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம நாட்டினுடைய வளர்ச்சி அது இதுன்னு அள்ளி விட்டுட்டு மழுப்பிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது தெளிவாக தெரிகிறது, RSSக்கும் பாஜக, அதாவது பாஜக அப்படின்னு சொல்றப்ப மோடி, அமித்ஷா தலைமையிலான பாஜக அவர்கள் இடையே ஒரு பிணக்கு இருக்குது. அந்த பிணக்கு பெரிய அளவுல இப்போ உள்ள புகைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியா முழுக்க குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏன் ஹிந்து அமைப்பு அப்படின்னு சொல்றப்போ ஒரு அமைப்பு கிடையாது. RSS ஒரு தாய் அமைப்பு மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பஜ்ரங் தள் ஒரு அமைப்பு, விஸ்வ ஹிந்து பரிஷத் இருக்கும். இப்போ ஹிந்து ரக்ஷா தள் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள்ல போயிட்டு 200க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டு வீடுகளில் இவங்களே, அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ஃபிளாஷ் ஆகுது, ஆயுதங்களை கொடுத்து வங்கதேசத்துல இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் தாக்கப்பட்டார்கள், அதனால இந்தியாவிலும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, உங்கள் தற்காப்புக்காக உங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்குறோன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரம் இன்டர்நேஷனல் லெவல்ல வைரலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 அமைப்புகள் பிரதானமாக கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க, ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அது பார்த்தீங்கன்னா அந்த மனித உரிமைகள், குறிப்பாக மைனாரிட்டிஸை பாதுகாக்கக்கூடிய சில அமைப்புகள் அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது. அந்த ஒரு ஆய்வறிக்கை எவ்ரி வருஷம் எவ்ரி இயர் அதை சமர்ப்பிப்பாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர்களுக்கான ஒரு கவலை கொள்ளக்கூடிய நாடுகள்னு பட்டியல் இருக்கு. அதுல இந்தியாவையும் சேர்த்திருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டுல எ கண்ட்ரி ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற கேட்டகரியில இந்தியாவையும் அவர்கள் அதில் சேர்த்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! ஏன்னா இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி, அரசியல் அமைப்பு சட்டப்படி இந்தியா அப்படிங்கிற நாடு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அது தாண்டி இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே இல்லை, முதல்ல இந்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே பல்வேறு குளறுபடிகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பழங்குடியின மக்கள் நாங்கள் இந்துக்களே கிடையாது, எங்களை ஹிந்துலேருந்து வெளியே எடுத்துருங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மீடியாக்கள் எல்லாமே அதை மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்துக்கள் அப்படிங்கிற டெஃபனிஷனே கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான்.
ஏன்னா இவர்கள் RSS பாஜக அவருடைய சொந்த சுய லாபத்துக்காக தேர்தல் வெற்றிக்காக எல்லாரையும் ஹிந்துக்கள் அப்படின்னு ஃப்ளாட்டா டிஃபைன் பண்ணி அதுல இருந்து ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய மனித உரிமைகளுக்கான குழுவும் அதை குறித்து எச்சரித்திருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனும் இதை குறித்து மிகப்பெரிய அளவுல எச்சரிக்கை விடுத்திருக்குது. ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வேணும்னே பண்றாங்க, ஒன்றும் அமைதியா இருக்கிறாங்க, இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. இது ரெண்டுமே ஒண்ணுதான். இவர்களுடைய மேற்பார்வையில் தான் இது நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னு அவர்கள் கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி உலகளாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளுக்கான அமைப்புகளும் இதை குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. ஸோ இப்போ பாஜக ஏன் வேடிக்கை பார்க்குது, ஏன் RSS இதை செய்யுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில்கள் உள்ள வருது. அது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து ராஷ்டிரத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் ஆட்சிக்கு வரல, அவர்களால் ஆட்சிக்கு வரவும் முடியாது. அதிகபட்சமாக ஏன் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆக்சிஸ் இந்தியா டுடே அவர்களுடைய பல சர்வேக்கள் நடந்தது. அதுல ஒரு சர்வே இந்த விஷயத்தை வச்சு சர்வே நடத்தினாங்க. என்ன அப்படின்னா, ஹிந்து ராஷ்டிரம், இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வாக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு வட மாநிலங்கள்லையும் இந்தியா முழுக்க கேட்கப்பட்ட கேள்விகள்ல வெறுமனே 10% கீழே தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அந்த 10% எல்லாரும் சொல்லல, சில குறிப்பிட்ட நபர்கள் தான் இது ஹிந்து கண்ட்ரியாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் தெரிந்தோ தெரியாமலா இருக்கலாம் ஓகே தான், அப்படி இருந்தா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகான ஆன்சர்ஸை தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியா முழுக்க 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறதுல 10%நே நம்ம வச்சுக்கிட்டாலும் ஒரு 14 கோடி பேர் தான் ஹிந்து ராஷ்டிரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து மற்ற எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒன்னா மண்ணா தான் பழகிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ப்ளூரலிஸ்டிக்காக இருந்தால் தான் எல்லா விஷயத்துக்கும் நல்லதாக இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகள். ஐரோப்பிய யூனியன்ல பல நாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி சைஸு கூட இருக்காது. ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எக்கனாமியில் வளர்ந்துருக்கிறாங்க, அதற்கு காரணம் அவர்கள் ஐரோப்பிய யூனியனாக ஒன்றா நின்று அவர்களுக்குன்னு சில விதிகளை வகுத்து அவங்க எக்கானமியில் வளர்ச்சியில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இன்றைக்கு அவ்வளோ பெரிய நாடுகளாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்தியா, அதுவும் குறிப்பாக இந்த பாஜக ஆட்சியின் கீழாக என்ன மாதிரியான வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்குது. இவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வீடு, எல்லாம் அப்படி பல திட்டங்களை கொண்டு இன்றைக்கு பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகிறாங்களே தவிர வளர்ற மாதிரி தெரியலை. ஸோ இப்போ 2014 19 24 வளர்ச்சி அடிப்படைங்களை மக்களுக்கு உத்தரவாதங்களை கொடுத்து தான் மோடி ஆட்சிக்கு வந்தாரே தவிர, அதுவும் 2024 பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சிக்கு வரலை. கூட்டணி மூலமாக தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, மக்களால் நிராகரிக்க தான் பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல RSS ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்குது. மோடியினுடைய கரிஸ்மாவோ இல்லை பாஜகவினுடைய அசுர வளர்ச்சியோ இல்லை பாஜக இத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது எல்லாமே செட்டப் செய்யப்பட்டது தானே ஒன்று. மக்கள் தன்னெழுச்சியாக பாஜகவை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது RSS ஒரு மாதிரி இப்போ உணர்றாங்க. அதற்கு இப்போ எப்படியாவது பயமுறுத்தியாவது மக்கள் மத்தியில் இந்த ஹிந்து ராஷ்டிரம், ஹிந்துத்துவ கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இப்போ பாஜக கட்சிக்குள்ளாக பல குழுக்களாக அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. சமீபத்தில் ஊடகவியலாளர்கள் எப்படி கோடி மீடியாக்கள் மோடிக்கும் பாஜகவுக்கும் சொம்பு தூக்குனாங்க. இப்போ அவர்களுக்குள்ளாகவே பிரச்சனை, நீயா நானா போட்டி வருது, அவன் மட்டும் அதிகமாக சம்பாதிக்கிறான், எனக்கு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் தான் RSS அப்படிங்கிற அமைப்பு அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகள் நீர்த்து போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இனிமேலும் இந்தியா முழுக்க நீங்க போய் ஹிந்துக்களாக ஒன்றிணையுங்கள், ஹிந்துக்களே ஹிந்து ராஷ்டிரம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அவங்க பின்னாடி நிற்பாங்க அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கான சந்தேகங்கள் இருக்கு. ஸோ வளர்ச்சி அடிப்படையில இந்தியா முன்னேறுமே தவிர ஹிந்துக்களாக முன்னேற மாட்டாங்க. ஆனாலும் இவர்கள் களத்துல கிரவுண்டில் வட மாநிலங்களில் இந்த சின்ன சின்ன ஹிந்து அவுட்ஃபிட்ஸ் இந்த குரூப்புகளை வச்சு சிறுபான்மையினரை பயமுறுத்தி எப்படியாவது வாக்கு ஆதாயத்தை பெற்றுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வருது அப்படின்னா அதற்கான அடுத்த வருஷம் தேர்தல் வருது அப்படின்னா அதற்கான ஆயத்தங்களில் இப்போவே அங்கே ஃபவுண்டேஷனை போடுறதுக்கு RSS வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே மிகப்பெரிய பின்னடைவு பாஜகவுக்கு வந்துச்சு.
மக்கள் மத்தியில இன்னும் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளை சந்திக்க போறாங்க பாஜக அப்படின்னு தான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய இன்டர்னல் சர்வேக்களில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் மோடியை நம்பி இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை, மோடியை விரைவில் கலட்டி விடணும். ஏன்னா மோடியால பெரிய அளவுக்கு அவர் எதிர்பார்த்த விஷயங்களை செய்ய முடியல. ஆனால் இன்னைக்குமே நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜக வெற்றி பெறுவது இந்த விசாரணை அமைப்புகளும் தேர்தல் ஆணையமும் பணபலமும் இருக்கிறதுனால தான். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்தல்னு ஒன்று நடக்குது அப்படின்னா பாஜக 100 இடங்கள் வெற்றி பெறுவதே கடினம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக சொல்லப்படுது. நீங்கள் எந்த கோணத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தாலும் அதுதான் உண்மை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மிக முக்கியமான தலைவர்களும் பல மாநிலங்களும் மாற்று கட்சியிலிருந்து வந்து வாக்குகளை அப்படி கன்வெர்ட் பண்ணாங்களே தவிர பாஜகவுக்கு தன்னெழுச்சியாக வரலை அப்படிங்கிறது தான். ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்றாரு, எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது வன்முறை கிடையாது, அது அஹிம்சை காந்திய பிரின்சிபலை தான் நாங்கள் இது பண்ணுறோம், அதை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிறோம், அது நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் என்னென்னமோ பண்ணி பார்க்குது, பிஜேபி என்னென்னமோ பண்ணி பார்க்குது, காங்கிரஸை கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ண முடியுதே தவிர முழுமையாக அழிச்சொலிக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதை குறித்து தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.